உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, வருகிற ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் உங்களுடைய மனவேதனைகள், மனக்குழப்பங்கள், மனதில் ஏற்பட்ட காயங்கள், மன வலிகள், இதிலிருந்து நீங்கள் விடுதலையாகக்கூடிய காலகட்டங்கிறது வந்தாச்சு. அதை பற்றி தான் இந்த காணொளியில் நம்ம பேச போகிறோம். இது மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த பலன் நம்ம பேச போகிறோம். அப்போ மிதுன ராசி அப்படிங்கிறது புதனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். அப்ப அந்த புதன் பகவான் அப்படிங்கிறது ஒரு மென்மையான கிரகம். அந்த புதனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல 10 பேர் இருந்தாலும் அந்த 10 பேரும் கலகலப்பாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த குணம் நல்லா இருக்கும், அந்த செயல் நல்லா இருக்கும், இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் நல்லா இருக்கும். அப்ப இவங்களுடைய பழக்க வழக்கத்தால் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கக்கூடிய அந்த அமைப்பு இவங்களுக்கு இருக்குது. அப்ப அதே சமயத்துல இவங்களுடைய அறிவுனால, இவங்களுடைய திறமையினால இவர்களாகப்பட்டது நிறைய பேர்த்து உருவாக்கி இருக்கிறாங்க. நிறைய ஓனர்களாகப்பட்டது மிதுன ராசிக்காரங்களால கண்டிப்பா நல்லா இருக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த மிதுன ராசியில பிறந்த நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கடந்த 3 வருட காலமாகவே நிறைய சோதனைகளையும், நிறைய வேதனைகளையும், பல தரப்பட்ட பிரச்சனைகளையும் சந்திச்சு அதிலிருந்து பார்க்க போன விடுபடாமல் நாம் எப்படா வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோம் அப்படிங்கிற ஒரு கஷ்டத்துல தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்படி கஷ்டத்துல வாழ்ந்துட்டு இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் நீங்க நல்ல நிலைமைக்கு வந்த பாடு தெரியல. அப்ப அஷ்டம சனியிலிருந்து விலக்கப்பட்டாலும் இப்போ 9ஆம் இடத்துக்கு சனி மாறி இருந்தாலும் உங்களுக்கு அந்த பலனாகப்பட்டது நிறைய பேருக்கு கிடைக்கல. ஒரு சிலர் நல்லா இருக்கிறவங்க. அப்போ ஒரு சிலர் ஆகப்பட்டது நல்லா இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஜென்ம ஜாதகம், அந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஒரு சிலர் ஆகப்பட்டது இன்னைக்கு எது செஞ்சாலும் நமக்கு திருப்தியா இல்லை, நம்மளுக்கு சரியா வரமாட்டேங்குது அப்படின்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த தசா புத்திகள் ஆகப்பட்டது சரியில்லை அப்படிங்கிற அர்த்தம். அப்போ நீங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிறது நல்ல விஷயம். அதே சமயத்துல மிதுன ராசியில பிறந்தவங்களாகப்பட்டது இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய பொசிஷன் ஆகப்பட்டது இன்னைக்கு நீங்க வாழக்கூடிய வாழ்க்கையை விட பல மடங்கு நீங்க உயர்ந்து சிறந்து வாழணும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்ககிட்ட உழைப்பு இருக்குது, திறமை இருக்குது, வாழ்க்கை மேல நம்பிக்கை இருக்குது. அப்ப அந்த நம்பிக்கையும் திறமையை வச்சுட்டு நீங்க எவ்வளவு உழைத்தாலும் அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியமாகப்பட்டது கிடைச்சு அந்த ஊதியத்தால இன்னைக்கு நம்ம பட்ட கடனை அடைத்து இன்னைக்கு நாம நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற பேர் உங்களால எடுக்க முடியல. அப்ப நீங்க ஒரு பிசினஸ் செஞ்சீங்க, பல நாளாக யோசனை பண்ணிட்டு இருந்த பிசினஸ் இப்ப செஞ்சீங்க, அந்த பிசினஸ் செஞ்சும் நீங்க லாஸ் ஆயிட்டீங்க. ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க, அந்த வேலையில திறம்பட வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த வேலையில திடீர்னு நீக்கிட்டாங்க. அப்ப நம்ம வேற வேலையை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறோம். அப்ப இன்னைக்கு செய்யக்கூடிய வேலையும் போச்சு. அப்ப செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலையில ஒரு நல்ல திருப்தி கிடைக்கல, ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிற அந்த மாற்றம் கிடைக்கல. நாம நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தா கூட நம்மளுக்கு இடமாற்றத்தை எதிர்பார்க்கிற அந்த இடமாற்றம் கிடைக்கல. இவ்வளவு குழப்பத்தோடு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா அந்த குழப்பங்கள் எல்லாமே இப்பொழுது தீரக்கூடிய காலகட்டமாகப்பட்ட உங்களுக்கு வந்தாச்சு. அப்போ இந்த ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ள மிதுன ராசியில பிறந்தவங்களாகப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஏற்பட்ட அந்த ரணம், அந்த வலிகளாகப்பட்டது தீரக்கூடிய நேரங்கள் வந்தாச்சு. அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா மிதுன ராசியில பிறந்தவங்க அவங்க வாழ்க்கையில ஏற்பட்ட கஷ்டத்திலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குரு பகவான் வெளிச்சத்தை காட்ட போறாரு.
அந்த குரு பகவான் ஆகப்பட்டது இருக்கக்கூடிய ஸ்தானமாகப்பட்டது 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு பார்க்கக்கூடிய இடம் 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடத்தை பார்க்கறாங்க. இந்த பார்வைங்கிறது அந்த குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை விட தான் பார்க்கக்கூடிய இடத்துக்கு ரொம்பவே சிறப்பு. அப்ப அந்த குருடைய பார்வைகள்னால கண்டிப்பாக நீங்கள் நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புங்கிறது உருவாகும். அப்ப அந்த குரு இப்ப உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறாங்கன்னா அந்த 5ஆம் இடம் ஒன்று போதும். உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமை, உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா திறமைகளுக்கும் ஒரு வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். அந்த வாய்ப்பால நீங்க உயரப் போகிறீர்கள். அப்ப அந்த வாய்ப்பு கிடைச்சு அதன் மூலியமாக நீங்க ஒரு அரசியல்வாதியாக வரலாம், ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலாம், ஒரு கவர்மெண்ட்ல நல்ல அந்தஸ்துக்கு வரலாம். அதே சமயத்துல உங்களுக்கு ஒரு நல்ல கான்ட்ராக்ட் கிடைக்கலாம் பிசினஸ்ல. அதே சமயத்துல அந்த பிசினஸ்ல உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுடைய நல்ல சகாயம் கிடைக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் மாறப்போகிறது. இது போக பாத்தீங்கன்னா அந்த குரு பகவானாகப்பட்டது உங்களுக்கு 7ஆம் இடத்தையும் பாக்குறாங்க. அப்போ உங்க குடும்ப சந்தோஷங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகப்பட்டது உங்களுக்கு தீரும். அப்ப பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவானும் உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அப்ப அந்த 3ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த முயற்சிகள் ஆகப்பட்டது வேலை செய்யும். அப்ப நீங்க முயற்சி பண்ணி பண்ணி நீங்க தோத்து போன அந்த அனுகிரகங்கள் மாறி அந்த குரு பகவானும் சனி பகவானும் அந்த 3ஆம் இடத்தை பார்க்கும்போது, சிம்மத்தை பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில தீராத கஷ்டங்களும் தீர வேண்டிய நேரங்கிறது வந்தாச்சு. அப்ப இந்த ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கடன் பிரச்சனையா இருந்தாலும் தீரும். கடனை கண்டிப்பா கட்டிடுவீங்க. இன்னைக்கு இன்னும் 2 மாசம் தான் இருக்குது. நாம இதுல இருந்து தப்பிக்க போறோம் அப்படின்னு நீங்க பார்க்க போனா முழிச்சிட்டு இருந்தீங்கன்னா அதற்கு நல்ல வாய்ப்புகள் ஆகப்பட்டது உங்களுக்கு உருவாகும். அதே சமயத்துல அந்த குரு பகவானும் சனி பகவானும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறாங்க. அப்ப மிதுன ராசிக்காரங்களே, நீங்கள் முயற்சி பண்ணினால் அந்த முயற்சி திருவினையாகும். அந்த முயற்சிகள் மூலியமாக நீங்க நல்ல பொசிஷனுக்கு வரப்போறீங்க. அப்ப அந்த சனி பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு நல்லா இருக்குது. அது போக அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த ராகு பகவானுடைய அனுகிரகம் ஆகப்பட்டது கண்டிப்பாக அந்த ராகு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால, உங்களுக்கு அந்த சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த ராகு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு நல்லதுதான் பண்ணும். அப்ப அந்த சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கலாம், நீங்க சொத்து சேர்த்தலாம். அப்ப அதே சமயத்துல வீடு வாங்கலாம். இந்த மாதிரி வாய்ப்புகள் உருவாகும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். தடைப்பட்ட திருமணங்களாகப்பட்டது நடக்கும். திருமணத்துக்கு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லது ஒரு செய்தி வரப்போகிறது. நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினாலும், டிஎன்பிசி எழுதினாலும், குரூப் ஏ சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதினாலும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும். அப்ப மிதுன ராசியில பிறந்தவங்களாகப்பட்டது எந்த காலகட்டத்திலையும் பயக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வாழ்க்கையில சாதிக்க பிறந்தவங்க. எங்க போனாலும், எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும் அதுல நம்பர் 1 வருவீங்க. அதுல நம்பர் 1 இருப்பீங்க. நீங்க பார்க்க நினைச்சது சாதிச்சு சம்பாதிச்சு ஒரு நல்ல லெவலுக்கு வரக்கூடிய அனுகிரகங்கள் உங்களுக்கு நிறைஞ்சிருக்குது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவீங்க. இந்த ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய பிரச்சனைகள் குறையக்கூடிய அளவுக்கு, தேரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது குரு பயிற்சி வருது. இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். அதே சமயத்துல இந்த பதிவு உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நான் சொல்றேன். இந்த இந்த குரு பயிற்சினாலையும், இந்த சனி பகவானாலையும், இந்த ராகு பகவானாலையும் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த கிரகங்களாகப்பட்டது நல்லா இருக்கிறதுனால மிதுன ராசிக்காரங்கள் கண்டிப்பாக நீங்க நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைஞ்சிருக்குது. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஜென்ம ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாபுத்திகள் என்ன, நம்மளுக்கு சாதகமா பாதகமா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம். அந்த 2 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின்
ஜி கோபால். நன்றி, வணக்கம்.